தனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா தாண்டிக்குடி பகுதியை சேர்ந்த முன்னோடி விவசாயி எஸ் கல்யாணசுந்தரம். இவர் மரத்தக்காளி பயிருக்கு நீர் பாய்ச்சுதல், உரமிடுதல், மருந்தடித்தல் போன்ற எந்த ஒரு செலவினங்களும் இல்லாமல் தடியன் குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து நாற்றுக்களை பெற்று மரத்தக்காளியினை சாகுபடி செய்து கிலோ 20 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்து நல்ல லாபம் ஈட்டி தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டார். இவரின் அனுபவங்களை கேட்டபோது நான் இங்கே உங்களுக்கு இப்போ காட்டுறது இந்த மரத்தக்காளி என்னும் ஒரு புதுசாக தக்காளி ஒன்று பயிரிட்டுருக்கோம். இந்த பயிர் எங்களுக்கு இயற்கையில் ஈஸியாக, அதாவது தண்ணி பாய்ச்சாமல் உரம் பூச்சி மருந்து இல்லாமல் விளையக்கூடிய ஒரு தக்காளி. இதை பழமாகவும் உபயோகப்படுத்தலாம், காயை சமைக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம், பழத்தை அப்படியே வச்சு பழமாக சாப்பிட்லாம். இந்த மரம் ஒரு நாற்று நாங்கள் தடியங்குறிச்சி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வாங்கிட்டு வரோம். இந்த மரம் ஒரு மரத்துக்கு நிச்சயமாக 50 கிலோ வரைக்கும், 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 50 கிலோ வரைக்கும் இந்த மரத்தில் ஈஸியாக பழம் கிடைக்கும். ஒரு கிலோ பழம் சாதாரணமாக 20 ரூபா வரைக்கும் போகுது 50 கிலோ பழத்துக்கு. அதனால் எங்கள் பகுதியில் மட்டும்தான் இது நல்ல கிராப் இருக்கிறதுனால வியாதிகள் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லோரும் பயிர் பண்ணுறதுக்கு இது தோதான ஒன்று. ஏப்ரல் மேல பழம் பறிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதுக்கு அடுத்து நான் சீசன் ஒரு சீசன் கம்மியாக வரும் சார். பூ பிடிக்கிறது 3 மாதம்தான் சார். ஜனவரியில் பூ பிடிச்சிரும். ஜனவரியில் பூ பிடிச்சி ஏப்ரல் மேல பழம் தயாராகிடும். அப்போ அறுவடைக்கு ரெடியாக நிற்கும் சார். ஒரு மரம் நல்ல ஒரு 25 கிலோவிலேருந்து 50 கிலோ கிராப் வர்றதுக்கு 5 வருஷம் ஆயிரும். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு காய்க்காது. 2 வருஷத்துக்கு பின்னாடி காய்க்க ஆரம்பித்தா வருஷம் ஒரு 5 கிலோவிலேருந்து டெவலப் ஆகி 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் வரையில் ஒரு 50 கிலோ வரைக்கும் ஒரு மரத்தில் பழம் எடுக்கலாம். இது நாங்கள் இப்போ இந்த மரம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மரம் நாங்கள் வச்சு இப்போ 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் இது வரைக்கும் அந்த மரம் எங்களுக்கு அழியலை. அதனால் இந்த மரம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம். எவ்வளோ நாள் நம்ம இப்போ மரத்தை பாதுகாத்து வச்சுட்டோம்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு கிராப் எடுத்துக்கிட்டு இருக்கோம், மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நான் நிறைய நர்சரி தடிங்குடிச்சிலேருந்து நாங்கள் நாற்று வாங்கி தோட்டத்தில் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் முதல்ல இது நல்லா கிராப் வருதா என்னங்கிறதுக்காக தான் இதை முதல்ல போட்டு வச்சோம். இப்போ நல்ல கிராப் வரதுனால நிறைய நாற்று வாங்கி பயிர் பண்ணி கமர்ஷியலாக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எங்கள் பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது. மற்றபடி பிளைன்ஸில் இருக்க மக்களுக்கும் ஓரளவுக்கு இப்போ அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அதாவது விலை கம்மியாக இருந்தாலும் அங்கே அனுப்பி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கணிகளுள் ஒன்று வாழைப்பழம். வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் பழங்களில் இதுவும் ஒன்று. அதிலும் மலை வாழை ரொம்பவே சிறப்பம்சம் உடையது. இது வேளாண் பெருமக்களுக்கு வருமானம் தரும் தொழிலாக அமைகிறது. இப்பொழுது மலை வாழையின் சிறப்பம்சங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் அருண்குமார் அவர்கள் விளக்கம் தருகிறார். இந்த மலையில் அதிகப்படியாக வளரக்கூடியது பார்த்திங்கன்னா காஃபி. அந்த காஃபியில் ஊடுபயிராக வளரக்கூடியது மழை வாழை. இந்த மழை வாழைன்னு பார்த்தோம்னா, வாழையின் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நம்ம சொன்னோம்னாலே முக்கணிகளில் ஒன்று. அதோட சிறப்புத்தன்மை அனைவரும் அறிந்தது. அதாவது இப்போ மழை வாழையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரகங்கள்னு பார்த்திங்கன்னா விருப்பாச்சி, அப்புறம் சிறுமலை, கற்பூரவல்லி, நமரன், இதெல்லாம் நம்ம மழை வாழையிலே சேர்ந்தது. இந்த மழை வாழைக்குன்னு ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது. என்னென்னா இதில் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும், இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் விருப்பாச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா 22 டிகிரி பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 22 டிகிரி பிரிக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஈவன் நம்ம பப்பாளி பழத்தில் கூட பார்த்தீங்கன்னா 18 டிகிரி பிரிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த மழை வாழை மிக சிறப்பு வாய்ந்தது.
இந்த சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா பழனி பஞ்சாமரத்தில் தெரியும் உங்களுக்கு. பழனி பஞ்சாமரத்தில் வந்து இந்த சேர்க்கக்கூடிய பொருள் வந்து இந்த மழை வாழை தான். இதுதான் முதல்ல வந்து முருகனுக்கு படைக்கக்கூடியதும் ஒன்று. இந்த விருப்பாச்சி மலையிலேருந்து போகக்கூடிய, அதாவது விருப்பாச்சி வாழை வந்து போகக்கூடியது தான் பழனி மலையில் வந்து முதல்ல வந்து பிரசாதமாக வந்து செய்வாங்க. அவ்வளோ அளவுக்கு வந்து இந்த மலை வாழை வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மலை வாழைன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இப்போது ஒரு 70, அதாவது 1970 1980 பார்த்திங்கன்னா மிக அதிகமாக வந்து இந்த மலை வாழை வந்து பயிர் செய்யப்பட்டாங்க. விருப்பாச்சி அப்படின்ற வகை வந்து அதாவது கீழ்ப்பழனி மலையில் வரும். சிறுமலை அப்படின்ற மலை பழம் வந்து பார்த்திங்கன்னா சிறுமலையில் தான் வரும். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பு கொண்ட மலை வாழை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை வாழைகள் வந்து 3 மீட்டர் உயரத்துக்கு வந்து வளரக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனமாகவும் நல்லா வந்து உயரம் உள்ளதாகவும் இருக்கும். இலைகள் வந்து நல்ல நீளமாகவும் இருக்கும். வந்து கீழ்ப்பழனி மலையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காப்பிக்கு வந்து ஊடு பயிராக வந்து நம்ம பயிர் செய்கிறோம். இப்போ காப்பியில் வந்து ஊடு பயிரை வந்து பயிர் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 300லேருந்து 350 கருந்துகள் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். ஒரு 12க்கு 12 அடி அப்படின்ற விதத்தில் வந்துட்டு ஒரு 300 செடிகள் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பரிந்துரை செய்கிறோம். இந்த 300 செடிகள் வந்து பல்வினையாக பெருகும். இது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கீழே வந்து இப்போ நம்ம வந்து வாழை வந்து நம்ம நடுறோம் அப்படின்னா ஒரு வாழைக்கு வந்து ஒரு கருந்து மட்டும்தான் நம்ம வந்து விடுவோம். ஆனால் இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கருந்துமே, அது சுற்றி வரக்கூடிய எல்லா கருந்துலேருந்துமே வந்து காய்கள் தரக்கூடிய கருந்துகளாகவே இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லாண்டு பயிர். இது அதாவது வாழைன்றது வந்து பல்லாண்டு பயிர். அது வந்து இந்த மலை வாழையோட சிறப்பு. அது ஒரு கருந்து நீங்கள் வந்து நடுறீங்கன்னா அதே அந்த கருந்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சிறு கருந்துகள் வரும். அந்த சிறு கருந்துகள் வந்து திருப்பி ஒரு 5-6 வரும். இப்படி பெருகிக்கொண்டே போகும். இது ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து கருந்து வாங்கி நீங்கள் நட்டிங்க அப்படின்னா குறைந்தது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து திருப்பி மறுநடவுக்கு போகவே தேவையில்லை. ஏன்னா அந்த ஒவ்வொரு கருந்தும் வந்துட்டு பக்கத்தில் உள்ள கருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து காய் கொடுக்கக்கூடிய கருந்துகள். இப்போ வந்து மலை வாழை பார்த்திங்கன்னா முதல்ல வந்து காய் தரதுக்கு வந்து 18 மாதம் ஆகும். 18 மாதம் ஆகும்போது வந்து நல்ல மகசூல் தரும். அடுத்த கருந்து பார்த்திங்கன்னா 6 மாத இடைவெளியில். ஏன்னா அதாவது கருந்து நட்டால் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பக்க கன்றுகள் வரும். அந்த பக்க கன்றுகளுக்கும் இதுக்கும் உள்ள இடைவெளி வந்து 6 மாதம். அதனால் முதல்ல வரக்கூடிய காய்கள் வந்து 18 மாதத்துலேயும், இரண்டாவது வரக்கூடிய காய்கள் வந்து 6 மாதத்துலேயும் வந்து வரும் நம்மளுக்கு. மலை வாழையோட இன்னொரு சிறப்புத்தன்மை நம்ம பார்ப்போம். இப்போ மலை வாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார், அதாவது ஒரு தார் வந்துட்டு 9லேருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு தார்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கைகள் இருக்கும். ஒவ்வொரு கைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14லேருந்து 15 விரல்கள் இருக்கும். விரல்கள்ன்றது பழம். அந்த பழம் வந்து ஒவ்வொரு பழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா வரைக்கும் வணிக ரீதியாக போயிட்டுருக்கு. ஒரு தாரோட விலைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதாவது இந்த வாழை வந்து முக்கியமாக காப்பி விவசாயிகள் வந்து எதுக்கு வந்து பயிரிடுறாங்க அப்படின்னா, அதாவது வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணை சார்ந்த பணிகளுக்கு செலவு செய்யவும் இந்த மலை வாழையை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது செலவுகளை வந்து வேறு விதமாக மாற்றிக்கொள்ளாமல் இதுதான் பார்த்திங்கன்னா சீக்கிரம், அதாவது வெகு விரைவில் விளையக்கூடிய ஒரு பணப்பயிர். இப்போ இந்த இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா உர நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த உர நிர்வாகம் வந்து அதிகமாக வந்து விவசாயிகளுக்கு நம்ம வந்து பரிந்துரை செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தோம்னா உர நிர்வாகம் அப்படின்றது பிரித்திடுதல். அதாவது உரம் கரெக்டாக வச்சிடறாங்க. 400 கிராம் யூரியா, 1/2 கிலோ வந்து சூப்பரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் வந்து பொட்டாஸ் வைக்கிறாங்க. இது எல்லாருமே வந்து கரெக்டாக வச்சிடறாங்க. ஆனால் பரிந்துரைக்கப்பட்ட டைமில் வந்து வைக்கிறது கிடையாது. இதை வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு நிறைய பரிந்துரை செஞ்சுட்டு வரோம். இந்த 3 வருஷ காலமாக வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து வெவ்வேறு பயிற்சி மூலயமா வந்து மலை வாழைக்கு உரம் நிர்வாகம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பரிந்துரை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இப்போ வந்து நடுவதற்கான பருவம்னு பார்த்திங்கன்னா மே ஜூன் பருவமழை. அந்த டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆடிப்பட்டம் வந்து மிகவும் ஏற்றது. ஆடிப்பட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து மலை வாழையை வந்து வயலில் வந்து நம்ம வந்து நட்டே ஆகணும். அந்த நட்டதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு, சரிங்களா, 3 மாதம் கழிச்சு வந்து நம்ம வந்து இந்த தழைச்சத்தை வந்து 3 மாதம் 5வது மாதம் 7வது மாதத்தில் நம்ம வந்து பிரித்து இட வேண்டும். இந்த நம்ம மணிச்சத்துன்னு பார்த்திங்கன்னா, அதாவது சூப்பர் பாஸ்பேட், இந்த சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5வது மாதம் வந்து நம்ம வந்து சூப்பர் பாஸ்பேட்டை வந்து வைக்க சொல்கிறோம். இந்த சாம்பல் சத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 3,
5, 7வது மாதம் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து வச்சிட்ருக்காங்க. இதை வந்து இன்னும் ஒரு 3 ஸ்ப்ளிட்டாக வந்து தள்ளி வைக்க சொல்கிறோம். அதாவது 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதம், 11வது மாதம், சரிங்களா? அப்புறம் வந்து 13வது மாதம், இப்படி வந்துட்டு 6 அதாவது ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும்போது 100 கிராமை வந்து நம்ம வந்து பரிந்துரைக்க செய்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பொட்டாசியம் சத்துக்கு வந்து அதாவது பொட்டாஷுக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா, பழம் பெருகுவதற்கு இந்த பொட்டாஷ் சத்து வந்து வாழைக்கு வந்து மிகவும் தேவை, சரிங்களா? இந்த வாழை வந்து அதிக அளவில் வந்து பொட்டாஷை வந்து எடுத்துக்கும். எப்போ எடுத்துக்கும் அப்படின்னா 6வது மாதம் கழிச்சு தான் வந்துட்டு பொட்டாஷை வந்து அதிக அளவு எடுத்துக்கும், சரிங்களா? அதனால் இந்த 6வது மாதத்துக்கு மேலே வந்து எவ்வளோ வந்து நம்ம பொட்டாஷ் அதிகரிக்குமோ அவ்வளோக்கு வந்து நம்ம வந்து மகசூல் வந்து அதிகரிக்கும். விவசாயிகள் இதை பற்றி வந்துட்டு தெரிந்து கொள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தடையங்குடிசை வந்து அணுகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.